சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து கிருஷை வந்து வித்யா வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா கிருஷை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்திருப்பாங்க. அப்போதைக்கு மீனா பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து கதவை தட்டிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணி கிருஷி ரூமில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. மீனா வந்து அங்கே எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களோட வண்டி வந்து இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிரும், அதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, அதனால் ஆளை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து ரெடி ஆனோன்னே மீனா வந்து கிளம்புவாங்க. கிளம்புற நேரத்தில் அங்கே கிருஷியோட ஸ்லிப்பர் இருக்கிறத பார்த்துருவாங்க. இது வந்து கிருஷியோட செருப்பாச்சு, இது எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பாங்க. இதை வந்து எப்படி வந்து வித்யா சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு சைடு வித்யா பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் கிளாஸை நடத்த முடியாதனால சிந்தாமணி எல்லாருக்கூடையும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா யோகா கிளாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோகா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ போஸ்ட்லாம் அடித்து வந்து ஒட்டிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிளாஸில் புதுசாக என்ன பிரச்சனையை வந்து விஜயா ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் கொடுத்துட்ருக்கப்ப பார்த்திங்க அப்படின்னா கிருஷியோட பாட்டியை வந்து இந்த மாதிரி விஜயா வந்து பார்த்துடுறாங்க. இந்த விஷயத்த வீட்டில் சொல்லுவாங்களா, இது மூலயமா முத்து வந்து கிருஷியோட பாட்டியை கண்டுபிடிச்சி உண்மையை வந்து தெரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.